தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தொடர்ந்து ஒரு செய்தியை ஒவ்வொரு நாளும் கொடுக்கத்தக்கதாக தேவன் பாராட்டி வருகிற அந்த கிருபைக்காக துதிகன மகிமை எல்லாம் அவருக்கு உண்டாவதாக. இதுல இந்த செய்திகள் மூலம் அநேகர் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று சொல்வது மிகுந்த சந்தோஷம். எல்லா கனமும் புகழும் மகிமையும் அவர் ஒருவருக்கே. நடத்துகிறது அவர், செய்திகளை தருகிறது அவர், அதை பிரசிக்கும்படியாக நேரத்தை தருகிறவர் அவர், அதற்குரிய சுகத்த பலன தருகிறவர் அவர். ஆகவே எல்லாத்துக்கும் உரியவர் அவர். எல்லா கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே. தொடர்ந்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அங்கே அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே பெரிதான அற்புதம் 3ஆம் அதிகாரத்தில் நடப்பதையும் அதனுடைய விளைவுகளாக வருகிற காரியங்களையும், அதன் மூலம் அவர்கள் தெய்வத்தை மகிமைப்படுத்துவதையும், அவர்களுக்கு வருகிற உபத்திரவத்தையும், அதன் மூலம் அவர்கள் தெய்வத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜனங்களை கற்பிப்பதையும் ஆதாயப்படுத்துவதையும், அங்கே ரட்சிப்பு நடப்பதையும், இந்த உபத்திரவங்கள் மத்தியில் அவர்களுடைய ஜெபங்கள் எப்படியாக இருந்தது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து நேற்று பார்த்த அதே 30வது வசனத்தை ஒரு முக்கியமான இன்னும் ஒரு காரியம், நம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். என்ன, உம்முடைய நாமத்தினால அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படி அந்த அற்புதங்கள் அதிசயங்களை கொண்டு வருகிற செய்கிற உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலுங்க. ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்கள் அதிசயங்களை கொண்டு வருகிற அந்த வார்த்தையா இருக்கிற அந்த வார்த்தையை இவர்கள் பேசும்படி இன்னும் அவங்களுக்கு தைரியம் கொடுங்க, இன்னும் அவங்களை உற்சாகப்படுத்துங்க என்பதாக இங்கே ஜெபம் பண்றாங்க. வார்த்தை ஆகிய அந்த வார்த்தையின் அந்த வல்லமையை, அந்த மகிமையை, அந்த வசனம் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வசனம் என்ன என்று சரியாக புரிந்து கொண்டபடியால் அந்த வார்த்தை அந்த வசனத்தின் மூலமாகத்தான் அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த வார்த்தையின் வசனமும் அதன் மூலமாகத்தான் நடக்கிறது என்பதை அறிந்தபடியால் அவர்கள் அதை இன்னும் அவர்கள் தைரியமாக சொல்லி அதன் மூலமாக அற்புதங்களை நடத்துங்க என்பதாக ஜெபம் பண்றாங்க. யோவான் 1:1 நாங்க பார்த்தோம், ஆண்டவர் இயேசுதான் வார்த்தை என்பதை நாங்கள் பார்த்தோம். அந்த வார்த்தை தான் இயேசு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்குத்தான் சகல வல்லமையும் சகல அதிகாரமும் இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரட்சிக்கும், அதுதான் ரட்சிப்புல நிலைத்திருக்க பண்ணும், அதுதான் பரிசுத்தமாக்கும், அதுதான் அற்புதங்களை செய்யும், அதுதான் அதிசயங்களை செய்யும். அந்த வார்த்தை மூலம் வாழுவதன் மூலம்தான் நித்தியத்துக்குள்ளே போக முடியும். அந்த வார்த்தையின்படி வாழுவதன் மூலம், தேவனுடைய சித்தத்தை செய்வதன் மூலம்தான் ஆவியானவரால் வழிநடத்தப்பட முடியும் என்பதை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளும் போதுதான்
அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வார்த்தையாய் இருக்கிற அந்த இயேசுடைய கனத்த மகிமைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்ளும் போதுதான் அதற்கு அந்த வார்த்தைக்கு ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுப்பான், நேரம் கொடுப்பான், தேடுவான், தியானிப்பான், அதில் நிலைத்திருப்பான், அதன்படி வாழுவான், கிரியை செய்வான், தேவனுடைய சித்தத்தை செய்வான். அப்படி செய்கிற மனுஷன்தான் அங்கே நித்தியத்துல போய் நிற்பான். இதுதான் அங்க பெரிதான ஒரு காரியம். இத மாதிரி ஒரு மனுஷன் புரிஞ்சு கொள்ளணும். இதை அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. அற்புதத்தை செய்கிற, அதிசயத்தை செய்கிற, ரட்சிப்பை நடத்துகிற அந்த வார்த்தையை இன்னும் இவங்க உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் இன்னும் தைரியமாக சொல்ல கிருபை செய்யும் என்று ஜெபிச்சாங்க. இன்னைக்கு என்னுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் அப்படி இருக்கிறது. ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.